இந்த சிப்ஸையும் கூல் ட்ரிங்க்ஸையும் குடிச்சு வயிற்ற ரொப்பிக்காத. சீக்கிரமா கையை கழுவிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அம்மா சிப்ஸ் சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா ஃபோக்கஸ் வரும். கவலைப்படாதீங்க, சாப்பாடு சாப்பிடுறேன். சரி சரி, சீக்கிரமா வா. Check email urgent. ஹலோ, யாரு? சில சமயம் வாழ்க்கையில யாருங்கிறத விட எதுக்குங்கிறது தான் முக்கியம். நீங்க யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். பாசமான அண்ணன் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. புத்தகம் படிக்கிற தங்கச்சி தானும் திறந்த புத்தகம் ஆயிட்டான்னு. நான் சொல்றது சரிதானே? என்ன வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் நீ உன் திறமைய சரியான திசையில பயன்படுத்தினா மட்டும் போதும். சும்மா இல்லம்மா, அதுக்கு உனக்கு நல்ல பரிசும் இருக்கு. இப்ப நீ என்ன பண்றேன்னா, இந்த வருஷம் நீ மெடிக்கல் படிப்பை மறந்துட்டு நான் சொல்ற ஆளுக்கு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். புரிஞ்சுதா? கதவை தரங்கன்னு போலீஸ் ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வெறும் 5 செகண்ட் தான் தருவேன். நாங்க வெளியே வரோம். அடச்சா, உள்ள ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கு. நான் சொல்றது கேளு. உள்ள போய் நல்லா செக் பண்ணு. ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட விடக்கூடாது. இறங்க 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 இறங்க, சீக்கிரம் இறங்க, வேடிக்கை பார்க்காத. இறங்க இறங்க, உள்ள போ உள்ள போ உள்ள போடா. ராஜாராம், இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. அப்புறம் நான் சாரோட ரூம்ல இருக்கேன். சரியா? போ, அங்க போ, உள்ள போ உள்ள போ. போ 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 போ. ஆதி, அம்மாவோட பிபியும் சுகர் ரெண்டும் ஷூட் அப் ஆகுது. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். போலாம். ஹலோ, ஆதித்யா சார், நீங்க உடனே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்டிஎஃப்க்கு வர முடியுமா? வித்யா கேஸை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, நான் வரேன். வித்யா பத்தியா? நீ உடனே கிளம்பு போ. நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். சரி. என்ன தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து சார், வித்யா கேஸ்ல ஒரு லீட் கிடைச்சிருக்கு. அது விஷயமா தான். நீ போற வழியில நிறைய முள்ளுங்க இருக்கும். வண்டி பஞ்சர் ஆயிடும். புது மாடல் சார்.
டியூப்லெஸ் டயர். புது மாடல் எல்லாம் ஸ்ட்ராங்கான என்ஜின் இல்லைப்பா. ஒரு முறுக்குனா டம்முன்னு வெடிச்சிடும். என்ஜின் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன சார்? டெல் இருக்குல்ல. ஜெய்ஹிந்த். அது பாருங்க ஏட்டையா, கொஞ்சம் போனை கொடுங்களேன். எதுக்கு? ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். ஒரே ஒரு கால் தான். சரி. ஹலோ நாராயண் சார், சாகர் கிருஷ்ணா பேசுகிறேன். ஆமாம், உங்ககிட்ட சொன்னேன்ல, கொஞ்சம் பார்த்துக்கங்க. கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி ஒரு ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே 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 ஓகே. சொல்லு, உன்கிட்ட பிளாங்க் அட்மிட் கார்டு எப்படி வந்தது முரளி ஜாதவ்? சொல்லிட்டா மட்டும் என்ன விட்டுருவீங்களா சார்? அடங்கொய்யால என்ன கேன பையன் நினைச்சாடா? ஜெயில இருட்டு ரூம்ல போட்டு தோலை உரிச்சாதான்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். ஜெய்ஹிந்த் நாரங் சார். ஓகே சார். Release them immediately. Okay. And this will not be tolerated, Mr. Gautam Dixit. அண்ணா சார், ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வாங்க விடுங்க சார். Until further notice. ஓகே சார், நீங்க சொன்ன சரிதான் சார். ஜெய்ஹிந்த். என்ன ஆர்டர் வந்துச்சு சார்? ராஜாராம், எல்லாத்தையும் விட்டு தொலை. போய் தொலைடா இங்க. சார், அது எப்படி சார்? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதடா லூசு. வித்யா கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. இதுல யஷோனியோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா பெருசா எதுவும் தெரியல. வேற யாருக்காகவும் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுறது seems to be serious. பாருங்க மேடம், ஐ am very sure வித்யா பெரிய ஆபத்துல இருக்கா. you have to find her the soonest. you have to. Yes, சார், எங்க கிட்ட எந்த மந்திரக்கோலும் இல்ல. ஆனா நாங்க முழுசா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். மிஸ்டர் ஆதித்யா, லுக், I assure you, நாங்க வித்யாவை கண்டுபிடிச்சிருவோம். விக்ரம். எஸ். Send someone to Genius Cafe and முதல்ல அவங்க CCTV footage வாங்குங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ராகுல் சமானியோட சாவுக்கும் வித்யா காணாம போனதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. உங்ககிட்ட எந்த சின்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ப்ளீஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நானும் முழுசா முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா மட்டும் பத்தாது, இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்களும் முயற்சி பண்றதா சொன்னீங்க. ஆனா இப்ப நான் முயற்சி பண்ணும்போது மட்டும் பிரச்சனையா என்ன? சார், நான் உங்களுக்கு உதவ தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். முயற்சி பண்றது தவிர வேற எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க. எப்படியோ ராகுல் சோமானியோட ஹை ப்ரொஃபைல் கேஸ் வித்யாவோட கேஸோட இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லனா வித்யாவோட கேஸ்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்க போறீங்க? ப்ளீஸ். ஐ அம் சாரி மேம், ஐ அம் டன் ஹியர். நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மிஸ்டர் ஆதித்யா. நலன் சார், ஐ அம் சோ ஹாப்பி. அந்த இன்ஸ்பெக்டர் கௌதம்க்கு நல்லா ஆப்பத்தீங்க நீங்க. குஜராத்தையும் ஒரு பழமொழி இருக்கு, ஒருத்தர் விரும்பணும், சந்தோஷமா இருக்கணும். உலகத்துல இதை விட ஈஸியும் இல்ல, கஷ்டமோ எதுவும் இல்ல. நான் நினைச்சேன் இந்த மைண்ட் ப்ளோயிங் கிஃப்ட ஒரு கவர் போட்டு உங்க கையில குத்துலான்னு. அப்படின்னா நரேங் சார், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பெரிய முதல் ஃபக்கல் டீல் உங்களுக்காக தான். ஃபீல் இட். மங்கள் சிங். சொல்லுங்க பாஸ். டூத்கேத். டூத் பேஸ்ட் வீட்ல இருக்கு பாஸ். ஒக்கால ஓலி மாத்திக்கிற டூத்கேத். சாரி பாஸ். ஏத்துமா மாதே. இந்தாங்க பாஸ். இந்த டூத்கேத்ல ஃபுல் ஆஃப் கேட். இது வெறும் அட்வான்ஸ் தான். இதை வச்சுக்கிட்டு அந்த 2 போலீஸ்காரங்களும் லீவ்ல இருந்து வத்தவே கூடாது. அதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க மாதவ் சார். அங்கிள், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, காசை மட்டும் கட்டுங்க. டே பையா, நீ போய் பார்ட்டி பண்ணு, நான் பாஸ் பண்ணி விட்டுறேன் போ. யார் உனக்கு பையன்? பார்த்தா என்னை விட 2 வயசு சின்னவன் மாதிரி இருக்க.
டேய் தம்பி, வயசு உருவத்துல இல்லடா, நம்ம புத்தியில தான் இருக்கு, தெரிஞ்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க அங்கிள், நான் போபால் போனோம். எப்பா கொஞ்சம் டைம் கொடுப்பா, நீ கேட்கறது ரொம்ப பெரிய தொகை. அங்கிள் டாக்டர் நன்னி. சாரி டாக்டர் நன்னே. உங்களுக்கு நான் வாக்கு தரேன், எங்க சர்க்கார் சொன்னதை நிறைவேற்றும். என்ன ஆனாலும்